திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வில் சிக்கல் நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் வேட்பாளர் தேர்வில் சிக்கல் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மூத்த தலைவர்கள் என காங்கிரஸ் கட்சியினர் டெல்லியில் முகாமிட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ் ஜோடங்கர் தேர்வு செய்து கொடுத்த வேட்பாளர்களை தேர்வு செய்ய மல்லிகார்ஜுன கார்கே மறுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் சிக்கல் தொடர்ந்து வருகிறது. கிறிஸ் ஜோடங்கர் தேர்வு செய்து கொடுத்த வேட்பாளர்களை மல்லிகார்ஜுன கார்கே மறுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. என்ன விவரங்கள் பதிவிடலாம்? வணக்கம் ராம்குமார். எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள் என காங்கிரஸ் கட்சியின் டெல்லியில் முகாம் விட்டிருக்கிறார்கள். மேலும் காங்கிரஸ் வேட்பாளர்களில் தேர்வு செய்வதில் தொடர் சிக்கல் எழுந்து வருகிறது. கிறிஸ் ஜோடங்கர் தேர்வு செய்து கொடுத்த வேட்பாளரை தேர்வு செய்ய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மறுப்பு தெரிவிப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. மாநில தலைவர் செல்லுப்பிரந்தகை முக்கியத்துவம் கொடுத்து அவரது ஆதரவாளரை வேட்பாளராக தேர்வு செய்ய வலியுறுத்தியுள்ளதாக ஒரு கூறப்படுகிறது. ஆனால் செல்லுப்பிரந்தகை வேட்பாளர் பட்டியலை நிராகரிக்கும் பொதுச்செயலர் கே.சி. வேணுகோபால் இதனால் வேட்பாளர் தேர்வில் சுணக்கம் ஏற்பட்டதாக கூட வெளியாகிறது. மாநில தலைவர் செல்லுப்பிரந்தகை தேர்வு செய்துள்ள வேட்பாளர் பட்டியலில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கட்சியின் டெல்லி தலைமைக்கு புகார்கள் அனுப்பப்படுவதாக கூட தகவல் வெளியாகிறது. பலமுறை ரத்து செய்யப்பட்ட வேட்பாளர் தேர்வு கூட்டம் மீண்டும் இன்று மாலை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர் தேர்வு கூட்டத்தில் இன்றாவது ராகுல் காந்தி கலந்து கொள்வாரா என எதிர்பார்ப்பு கூடிய நிலையில 4ஆம் தேதி மாலை அல்ல 5ஆம் தேதி மாலை தான் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூட தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து ராகுல் காந்தி அப்செட்டில் இருப்பதாக கூட தகவல் வெளியாகிறது. குறிப்பாக கேரளா மாநிலத்துக்கு வந்து செல்லும் ராகுல் காந்தி தமிழகத்தில் இதுவரைக்கும் வந்து செல்லவில்லை. மேலும் தமிழகத்தில் இந்த கூட்டணி தொடர்பாகவும் மற்றும் இடர் ஒதுக்கீடு தொடர்பாக கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட ஒரு பதிவு கூட சமூகத்தில் பதிவு செய்யலாதது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நேற்று வேட்பாளர் அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்த்த நிலையில எதிர்பார்ப்புக்கு முன்பாகவே என்ன குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டி, அதாவது காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பாக பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டது, தீ கொடுக்க முயற்சி கொடுத்து பார்க்க முடியாது. எங்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும், வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீண்டும் வேட்பாளர் பற்றி வெளியாகும் போது மீண்டும் குழப்பம் ஏற்படுத்துமா என்ற சூழல் இருக்கும் பட்சத்தில், அதாவது வேட்பாளர் தாக்கல் செய்வதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக இந்த பட்டியலை வெளியிடலாம் என்ற யோசித்து வருவதாக கூட ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ராம்குமார். நௌசாத், ராகுல் காந்தி அப்செட்டாக இருப்பதாக கூறப்படுகிறது. என்ன காரணம்? குறிப்பாக ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது, அதாவது கேட்ட இடங்கள் ஒதுக்கப்படவில்லை. அதற்காக தொடர்ந்து மாணி தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் சமூக வலைதளங்களில் தன்னுடைய கருத்துக்களை காட்டமாக பதிவிட்டது பார்க்க முடியுது. இருந்தாலும் இது அகில இந்திய தலைமை தெரிவிக்காமல் இவர்கள் பேச வாய்ப்பில்லை என்பதே பரவலாக மூத்த தலைவரும் அரசியல் விமர்சனம் கருத்து தெரிவித்தார்கள். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செல்லுப்பிரந்தகை அவ்வப்போது கருத்து பதிலாக கூட அவருடைய கருத்தை பொருட்டாகவே பார்க்கவில்லை என்பதே மிக முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. அப்படிங்கும்போது ராகுல் காந்தி பேச சொல்லிதான் இவர் பேசினாங்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதனால் இந்த அடிப்படை குறிப்பாக எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரம் பங்கு வேண்டும் என்பதே மிக முக்கியத்துவமாக கருத்து வைத்தார்கள். அதுவே ராகுலோட எண்ணமாகவே இருந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்சமயம் அது இல்லை. ஆனால் கேட்ட இடங்களை தாண்டி திமுக கொடுத்த இடங்களையே குறிப்பாக காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. அதனால் குறிப்பாக ராகுல் காந்தி அப்செட்டில் இருப்பதாக கூட தகவல் வெளியாக இருக்கிறது. இருந்த போதிலும் கூட வேட்பாளர் தெரிவிலும் இது போல முறைகேடு நடப்பதாக என்ற தெரிந்த நிலையில் ராகுல் காந்தி அப்செட்டில் இருப்பதாகவும் கூட இந்த கூட்டம் மிக முக்கியமாக இந்த சிஇசி கூட்டம் நடப்பதற்கு இந்த 4 நாட்கள் தள்ளி வைப்பது என்பது ஒவ்வொரு கூட்டம் பங்கேற்பாக மறுப்பு தெரிவிப்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நம்மளால் பார்க்க முடியும். இருந்த போதிலும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பாரா, அதாவது மிகவும் வேட்பாளர் தேர்வு நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி கூட எழுந்திருக்கிறது. ராம்குமார். நௌசாத், ஜோதிமணி இந்த வேட்பாளர் தேர்வு என்பது ஒரு நீண்ட விவாதத்துக்கு பிறகாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இந்த வேட்பாளர் தேர்தல் தொடரும் சிக்கலையும் நாம் எப்படி பார்க்க முடிகிறது? என்ன முடிவு எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? நீங்க கேட்டது போல ஜோதிமணி கூட வேட்பாளர் தேர்வில் என்பது ஒரு வெளிப்படுத்தன்மை இல்லை. அதாவது இது பேரம் பேசப்படுகிறதா என்ற அடிப்படையில் கூட எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு செய்தது மிக முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்பட்டது. அதுக்கு அடுத்த நாளே பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ்தலத்தில் பதிவு செய்தார். அதாவது ஒரு உணவு பண்டத்தை வைத்து பல பேர் சண்டை போடுவதற்காக ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருந்தார். அதற்கு மற்றொரு கார்ட்டூனில் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதை உண்பது போல ஒரு கார்ட்டூன் வெளியிட்டிருந்தார். அந்த நிலையில் பார்க்கும்போது கட்சியில் கூடிய மூத்த நபர்களுக்கு கூட இதில் அதிருப்தி இருப்பது கூட பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழக தலைமை சரியான முறையில் வேட்பாளர் தேர்வில் குறிப்பாக காணவில்லையா, வேட்பாளர் தேர்வில் என்பது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்படுவது அந்த கேள்வி எழுப்பும் வகையில் தான் அந்த கருத்து பதிவு செஞ்சு பார்க்க முடியுது.
இருந்த போதிலும் அதற்கேற்ற போதுதான் இந்த வேட்பாளர் தேர்வு தாமதமாக பார்க்கும் போதே நமக்கு ஜோதிமணி கேள்வி கேட்டார் போல் இந்த சூழல் காங்கிரஸ் இழுவதுதா என்ற கேள்வியும் எழுகிறது. இருந்த போதிலும் இந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில ராகுல் காந்தி முனைப்பு காட்டி இந்த வேட்பாளர் பட்டியலை சரியான முறையில் வெளியிடுவதற்கு கொண்டு வருவாரா அல்லது மீண்டும் தாமதமாகுமா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. ராம்குமார். நௌசாத், விவரங்களுக்கு நன்றி.